உங்க வில்லேஜ் இன்வெஸ்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ஸ்டாக் பிரைஸ் ஆர் டிட்டர்மைன், அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பிரைஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கு, ஓவர் வேல்யூவா இருக்கா இல்லை அண்டர் வேல்யூ இருக்கா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு தான் ஒரு பிரைஸுங்கிறது நம்ம வேல்யூ வாங்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஸ்டாக் பிரைஸ், அடுத்தது வந்து ரோல் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட், மார்க்கெட் சென்டிமெண்டல் அண்ட் நியூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி பர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கானமி அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஸ்பெகுலேஷன் அண்ட் இன்வெஸ்டர். இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ஸ்டாக் பிரைஸ். ஒரு ஸ்டாக் வந்து இருக்குதுன்னா, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் பிரைஸ் இருக்குதுன்னா அதை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம், கரெக்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் அந்த ஸ்டாக்கோடைய வேல்யூ ஏறோ இறங்கும், கரெக்டா? இப்போ வந்து அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும். ஒரு டிக்கெட்டோடைய விலை வந்து 50 ரூபானா, ஒரு டிக்கெட்டோடைய விலை 50 ரூபானா நீங்கள் 50 ரூபா கொடுத்து தான் வாங்குவீங்க, 600 ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க. எப்போ வாங்குவீங்கன்னா 50 ரூபாய் டிக்கெட்டை 600 ரூபாய் கொடுத்து அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது தான் வாங்குவீங்க, கரெக்டா? டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது சப்ளை கம்மியாக இருக்கும், அதாவது அந்த டிக்கெட் வந்து கிடைக்காது. அப்போ சப்ளை கம்மியாக இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது 50 ரூபாய் டிக்கெட்டை 600 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றத பொறுத்து தான் வந்து இந்த ஸ்டாக் பிரைஸ்ங்கிறது மேலே ஏறுறது கீழே இறங்குறதுன்றது. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்ஸை பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருக்கும்போது வாங்கும் போகணும்னா ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸாக இருக்கும்போது தான் நம்ம ஒரு ஸ்டாக்ஸை வாங்கணும். அப்போ வந்து எப்போ வாங்கணும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தான் ஒரு ஸ்டாக்ஸுங்கிறத நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது ஷேர்ஸ் வாங்குறதுக்கு வந்து அந்த அதாவது ஷேர்ஸை வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து சப்ளை கம்மியாக இருக்கும், பட் ஷேர்ஸ் அப்போ வாங்குறதுக்கே ஆள் இல்லை. அப்போ வந்து ஒரு நியூஸ் வந்த உடனே நிறைய பேர் வந்து ஷேர்ஸ் ஏதாவது ஒரு நியூஸு ஏதாவது ஒரு அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஷேர்ஸை விற்பாங்க. பட் அது ஒரு ஃபண்டமெண்டலாக நல்ல கம்பெனியாக இருந்தால் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஸ்டாக்ஸை விற்க தேவையில்ல, பொறுமையாக வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம். 1-2ங்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் இறங்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்க கன்சிடர் பண்ணிட்டு வரலாம். அது எப்போ நடக்கும்? இந்த மார்க்கெட் சென்டிமெண்டல் அண்ட் நியூஸ். மார்க்கெட் சென்டிமெண்டல்னா எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில பேர் இன்னைக்கு ஸ்டாக்ஸ் வாங்கினா நல்லா இருக்கும், இன்னைக்கு ஸ்டாக்ஸ் எடுத்தால் நிறைய ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இது பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட நியூஸ் வந்தது இல்லையா, டாடா மோட்டார்ஸை பற்றி. டெஸ்ட்ல அங்கே உள்ள வரும்போது டாடா மோட்டார் ஷேரோட இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால டாடா மோட்டார் ஷேர் இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபண்டமெண்டலா நல்ல கம்பெனியா இருந்தா கண்டிப்பா அது இறங்கும், பட் வந்து மொத்தமா இதாகாது, ஓகேங்களா? அதை எஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி டைம்ல 1-2ங்கிற ஸ்டாக்ஸை நீங்க கன்சிடர் பண்ணிட்டு வரலாம். கன்சிடர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பர்ஃபார்மன்ஸ். அதனால மட்டும்தான் அந்த ஸ்டாக் பிரைஸ்ங்கிறது ஏறும் இறங்குமா? இல்ல, அதனால மட்டும் இறங்காது. கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு டிக்கெட்டோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா விற்கிது, நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த டிக்கெட் 1000 இருந்துச்சு, இன்னும் டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை வந்து இது பண்றதுக்காக இன்னும் கிரியேட் பண்ணி நிறைய சேல்ஸ் ஆயிருக்குங்கும் போது அந்த கம்பெனியில வந்து ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கும், ஏர்னிங்ஸும் அதிகமா இருக்கும். அப்படிங்கும் போது இந்த ஸ்டாக்கோடைய பிரைஸ் ஏறும், ஓகேங்களா? இதை பொறுத்தும் இந்த பிரைஸுங்கிறது வந்து மாறிட்டே இருக்கும். ஆனா நம்ம எப்போ ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணணும்னா அண்டர் வேல்யூவா இருக்கும் போது தான் கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது என்னன்னா இப்போ திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ஏற்றுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க, இல்லைன்னா வெளிநாட்டு போர் நடக்கும், இல்லைன்னா உள்நாட்டு போர் நடக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் ரொம்ப அடி வாங்கும். ஒரு நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலான கம்பெனி வந்து அப்போ ஸ்டாக்ஸ் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். என்னங்க நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கணுங்கிறீங்க, நான் வாங்கி வச்சிருக்கேன் இறங்கிட்டே தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இறங்கும், பட் ஏறும். ஏன்னா நீங்க ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸுங்கிறத நீங்க வாங்கி போட்டீங்கன்னா வெயிட் பண்ணும், பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ற மாதிரியா இருந்தா ஒரு ஸ்டாக்ஸை வாங்குங்க. இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் விட்டே நம்ம போயிடலாம். ஏன்னா நம்ம இடம் வாங்கி போடுற போது மட்டும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம்ங்கிற வெயிட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஏறதுக்கு எப்படியா இருந்தாலும் 8 வருஷம் ஆகும். 8 வருஷம் ஏறதுக்கு 8 வருஷம் ஆகுது.
ரொம்ப ப்ராஃபிட் பண்றதுக்கு 8 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த டிவியில வந்து இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க, இது வந்து ஏற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கேட்டுட்டு உங்களுக்கு நீங்க ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாக்ஸ்ங்கிறது, அதாவது ஸ்பெகுலேஷன் ஆகும். ஒரு குருட்டா எது சொல்லுவாங்க, இந்த ஸ்டாக்ஸை வாங்க ஏறிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க தயவு செய்து வாங்காதீங்க. ஒரு ஸ்டாக்ஸை பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எப்படிலாம் டிட்டர்மைன் பண்ணா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்கா, அண்டர் வேல்யூவில் இருக்கா, ஓவர் வேல்யூவில் இருக்கா, இல்லை எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வாங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரேடியாக வாங்கக்கூடாது. ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி போகிறீங்களா, ஷேருடைய வேலை இறங்குதா ஏறுதான்னு பார்க்கணும். ஷேருடைய வேலை இறங்கும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 ஸ்டாக்ஸ் வாங்கி போடுங்க. திரும்பி அது இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்ஸாக வாங்கி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டாக்ஸ்ன்னு வாங்கிடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து நிறைய பெனிஃபிட் வரும். டிவிடெண்ட் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வரும். அப்போ அந்த டிவிடெண்ட் காசையும் எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10-15 வருஷம் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட ஈஸியாக நீங்கள் 1 கோடிங்கிறது ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.